ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கால்குலியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். கற்றல் குறைபாடுகள்ல வந்து நம்மளுக்கு கணிதத்துல ஏதாவது குறைபாடுகள், கணிதத்துல வந்து படிக்கிறதுல ஏதாவது ஏற்படக்கூடிய சிக்கல்களை பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். டிஸ்கிராஃபியா அப்படின்னா இங்க ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கிராஃப்னு சொல்றாங்க. கிராஃப்னாலே இந்த வரையறது அப்படிங்கிற ஓரியன்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது எழுதுறதுல எப்படி வந்து குழந்தைகளுக்கு சிக்கல்கள் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கற்றல் குறைபாடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது ஒரு வகை கற்றல் சிக்கல், அதாவது லேர்னிங் டிசபிலிட்டிஸ். லேர்னிங் டிசபிலிட்டிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். டிஸ்லெக்சியா, ஸோ படிக்கிறதுல ஏதாவது குறைபாடு ஏற்படுது. டிஸ்கிராஃபியா அப்படிங்கறது நம்ம எழுதுறதுல ஏற்பட்ட குறைபாடு. டிஸ்கால்குலியாங்கிறது கணிதத்துக்கு சம்பந்தமா ஏற்படக்கூடிய குறைபாடு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்கிராஃபியா பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட எழுதுற திறனை தான் பாதிக்கிற நிலைதான் இது. இதுல உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதுறதுல என்னென்ன வகையான சிரமங்களை எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? டிஸ்கிராஃபியால முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எழுத்து பிழைகள் தான். எழுத்துக்களை வந்து வடிவத்தை தவற எழுதுறது. இந்த காங்கா சாய் இருக்கு, இல்ல நம்மளுக்கு ஏபிசிடி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பிஏ டியா, இல்ல டிய வந்து நம்ம பியா, இல்ல கியூவை வந்து ஜியா, இந்த மாதிரி வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வந்து அந்த எழுத்துக்களோட வடிவத்தை மாத்தி மாத்தி எழுதுறது. தவறா எழுதுறது. எழுத்துக்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஜாயின் பண்ணி ரொம்ப நெருக்கி நெருக்கி எழுதுறது. இந்த பிக்சர்ல பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கி நெருக்கி எழுதுற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா அதை படிக்க முடியாத மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப தூரத்துல தள்ளி தள்ளி எழுதுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரைட் பண்ணுவாங்க. ஆனா வந்து அதுவே கண்டினியூ ஆகுது அப்படின்னா இது ஒரு கற்றல் குறைபாடு. எழுத்த வந்து வரிசைப்படுத்த முடியாம. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இன்னொரு லைன் இருக்கு அப்படின்னா, அந்த வரிகளுக்கு இடையில வந்து ஒரு கேப்பே இல்லாம, இல்ல நேராவே எழுத முடியாம, ஒரு மேல ஒரு வரி, கீழ ஒரு வரி, இல்ல மேலருந்து கீழ வந்து உங்களுக்கு அ அப்படியே வந்து குறைஞ்சிட்டே வர மாரி, அந்த மாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எழுத்த வந்து வரிசையா எழுதாம, இல்ல வரிகளுக்கிடையே வந்து எந்த ஒரு கேப் இல்லாம, நேரா எழுத முடியாம, ஸ்ட்ரெய்ட்டா எழுத முடியாம, இதெல்லாம் வந்து டிஸ்கிராஃபியாவோட சிக்கல் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெதுவா மத்தவங்கள விட சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவா எழுதுவாங்க. இதுவுமே வந்து டிஸ்கிராஃபியாவோட கற்றல் குறைபாடுல ஏற்படுறது தான். இல்ல அப்படின்னா, சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எழுதும்போது அ நல்லா வந்து பென்சில புடிச்சு அதிகமா அழுத்தம் குடுத்து எழுதுவாங்க. சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா அழுத்தமே குடுக்க மாட்டாங்க. மேலாப்புல எழுதுவாங்க. ஸோ இது எல்லாமே எதனால ஏற்படுது அப்படின்னா, இந்த டிஸ்கிராஃபியாங்கிற ஒரு கற்றல் குறைபாடுனால தான் ஏற்படுது. இல்ல அப்படின்னா, வார்த்தைகளுக்கு இடைவெளி இல்லாம இருக்கிறது. அது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். வார்த்தைகளுக்கு இடைவெளி இருக்காது. இல்ல லைன்களுக்கு இடைவெளி இருக்காது. இந்த மாரி நெருக்கி நெருக்கி எழுதுறது, படிக்கவே முடியாத மாரி எழுதுறது. இது எல்லாமே இந்த டிஸ்கிராஃபியா கற்றல் குறைபாடுகள்னால ஏற்படக்கூடியது தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கால்குலியால பார்த்த மாரி தான். மூளையோட நரம்பியல் செயல்பாடுகள்ல நம்மளுக்கு ஏதாவது வேறுபாடு வந்து உருவாகுறதுனால வந்து இந்த கற்றல் குறைபாடு உருவாகுது. இல்ல அப்படின்னா, நம்மோட கை, கால் இணைப்பு செயல்கள், அதாவது நம்மளுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேட்டர் இதனால வந்து வந்து உங்களுக்கு சீரா செயல்படாத போதும் இந்த டிஸ் அ கிராஃபியா வந்து உருவாகுது. இது வந்து நம்மளுக்கு இன்டெலிஜென்ட்டா ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. என் குழந்தை நல்லா படிப்பான். ஆனா வந்து இது எழுதுறது தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாரி புத்திசாலித்தனமா இருந்தாலுமே குழந்தைகள் அ இந்த டிஸ்கிராஃபியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஸ்கிராஃபியாங்கிறது ஒரு நல்லா படிக்காத குழந்தைக்கு தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா சூப்பராவே படிக்கிறேன் அப்படின்னாலும், சில குழந்தைகள் கிட்ட இதுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க. இது டிஸ்கிராபியாவோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா, இதுல 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் வகை வந்து மோட்டார் டிஸ்கிராபியா.
அதாவது மோட்டார் அப்படின்னாலே நம்மளோட இயக்கம், கை கால்கள் இணக்கம். அந்த கை வந்து எப்படி செயல்படுது? அத வந்து கை இயக்க செயல்கள்ல ஏதாவது உங்களுக்கு சரியா செயல்படல அப்படிங்கும் போதும் வந்து இந்த மோட்டார் டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்றாங்க. ஏற்படுறது தான் வந்து இந்த மோட்டார் டிஸ்கிராஃபியா. இல்ல அப்படின்னா லிங்குஸ்டிக் டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொழி கோட்பாடுகள். அதாவது மொழியினால ஏதாவது எழுத்து பிழைகள் உருவாகிறது. இந்த பிஏ, டியா மாத்தி எழுதுறது, இந்த மாரி எல்லாம் எழுதுறது அப்படின்னா லிங்குஸ்டிக் டிஸ்கிராஃபியா. 3 ஒன் என்ன அப்படின்னா, ஸ்பேசியல் டிஸ்கிராஃபியா. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எழுத்த வந்து இடைவெளி விட்டு எழுத தெரியாம, இல்ல லைன வந்து ஸ்ட்ரெய்ட்டா எழுத தெரியாம, எந்தெந்த வாக்கியத்துக்கு எவ்வளவு இடைவெளி விடணும், இதெல்லாமே தெரியாம இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பேசியல் டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறதுனால தான். ஸோ மோட்டார் டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது நம்ம எழுதுறத புடிச்சு எழுதுறதுலயே வந்து அழுத்தம் அதிகமா குடுக்கறது, இல்ல வந்து கம்மியா அழுத்தம் குடுத்து எடுக்கிறது, இதெல்லாமே மோட்டார் டிஸ்கிராஃபியா. லிங்குஸ்டிக் டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எழுத்து பிழைகள் நெறைய உருவாகிறது. எதனால அப்படின்னா, இந்த லிங்குஸ்டிக் டிஸ்கிராஃபியா அப்படின்னால. இல்ல ஒரு லைன வந்து ஸ்ட்ரெய்ட்டா எழுத தெரியல, இல்ல ரொம்ப நெருக்கி எழுதுறாங்க, இல்ல இடைவெளி விட்டு எழுதுறாங்க, இல்ல இடைவெளியே விடாம எழுதுறாங்க. இதெல்லாமே எதனால உருவாகுது அப்படின்னா, பேசியல் டிஸ்கிராஃபியானால உருவாகுது. ஓகே. இப்படியெல்லாம் இருக்கு. இத எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் சிம்ப்டம்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். எழுதுறதுல வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். இல்ல அப்படின்னா, நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து நெறைய மிஸ்டேக் வருது அப்படின்னா இது காரணம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வரிகள் நேராம இல்லாம இருக்கிறது. இல்ல நம்மளுக்கு எழுத்துக்களே புரியாம இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இதனோட அறிகுறிகள் தான். சரி இத எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி அ ஹேண்ட் வந்து குடுத்து நம்ம கையினால வந்து செயல்படுற விளையாட்டுகள குழந்தைகளுக்கு வந்து அதிகமா குடுக்கணும். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாரி குடுக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, குழந்தைக வந்து அத வந்து எப்படி செய்யறது? கைகள வந்து பயன்படுத்தி செய்யற பயிற்சிகள வந்து அவங்களுக்கு அதிகமா குடுக்கும்போது, பிராக்டிஸ் பண்ணும்போது, இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ எழுதும் பழக்கத்த வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மொழி இல்லாட்டி ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பயிற்சிகள குடுக்கலாம். இப்ப எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா, எழுத்துக்கள வந்து எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்றது? அ அந்த மாரி எல்லாம் குடுத்துட்டு, அவங்கள எழுத எழுத பிராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர பயன்படுத்தி, இந்த மாரி நம்ம நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுடைய எழுதும் பழக்கத்த வந்து மேம்படுத்தலாம். இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சிறப்பு வகுப்புகள், இந்த மாரி குடுத்தும் அவங்களோட மாணவர்களுக்கு அந்த தனிப்பட்ட கல்வி திட்டம், இந்த மாரி எல்லாம் குடுத்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாம, என்கரேஜ் பண்ற மாரி நம்ம அ ஒர்க் குடுக்க குடுக்க என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். மொழியிலயும் அவங்களுக்கு வந்து திறன் வந்து ரொம்ப இம்ப்ரூவா வந்து உருவாகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.